இதுல நடுவுல விஜய் சார் கூட உள்ள இருந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அது எப்படி சார்? விஜய் சார் இருந்த மாதிரின்னா எனக்கு அது அஜித் சார் தான் நம்ம பாராட்டணும். அந்த ஆதிக்க வச்சிருந்தப்பையும் கட்ஸ் பாராட்டணும். அதாவது படம் ஃபுல்லா ஒரு 4-5 இடத்துல வந்து விஜய் சார் படங்கள ரெஃபரன்ஸ் வந்துருது. இன்டர்மிஷனே வந்து விஜய் சார் ரெஃபரன்ஸ் தான். ஓகே, இதை அஜித் சார் ஒத்துக்கிட்டு நடிச்சார்ல, அதே நீங்க பாராட்டணும். அவருக்கு தெரியும் இந்த டைலாக் சொல்லும்போது வந்து கண்டிப்பா இது வந்து விஜய் சார் ரெஃபரன்ஸா இல்லை. அது பிறகு நடுவில் வர 2-3 சீன்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் ஸ்பாயிலர்ல திட்டுவாங்க, ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வரும்போதே எல்லாரும் அப்படியே என்னடா இது விஜய் சார் படத்துல அந்த டைலாக், விஜய் சார் படத்துல இது. அப்புறம் படம் ஃபுல்லா பாடல்கள் பாத்தீங்கன்னா சகலகலாவலன் பாடல் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தான் சகலகலாவலன், அதுதான் ஃபைட் ஆரம்பிக்குது. எப்படி இதை ஒத்துக்கிட்டாரு இவரு? அவருக்கு உண்மையிலேயே தெரியுமா இந்த பாட்டு தான் போட போறாங்கன்னு? அது தெரியாது. சரி, ஒருவேளை தெரியாம கூட இருந்திருக்கலாம். அது ஃபைட் எடுக்கும் போது அவரு நார்மலா ஒரு ஃபைட்டா எடுத்திருக்கலாம். ஆனா அது பிறகு சகலகலாவலன் பாட்டை போட்டாங்க பாருங்க, அது மிக பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது பிறகு வில்லன் அறிமுகப்படுத்தும் போது ஒத்த ரூபா தானே அது ட்ரெயிலர்ல வந்துருச்சு.